வணக்கம், வெல்கம் டு அறிஞர் ஐஏஎஸ் அகாடமி. டெட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் விரைவில் வெளியே வரப்போகுது. அதாவது இன்னைக்கு கூட ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் தொடர்ந்து மாணவர் மத்தியில் பார்த்தீங்கன்னா பரவலாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் நம்ம மாணவர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சார் டெட் எக்ஸாமில் எங்களை சிறப்பாக படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சுட்டீங்க, அடுத்ததாக எங்களுக்கு இருக்கக்கூடிய தேர்வு நியமன தேர்வு. நாங்கள் 1.5 மாதத்தில் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணோம். ஏன்னா நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க, சார் இது பாஸ் பண்ணுறதுக்கு 83 மதிப்பெண் தான், நீங்கள் தாராளமாக நம்பி படிக்கலாம், அதனால் 1.5 மாதமே போதணும். ஆனால் நான் இப்போ சொல்கிற கேளுங்க, இந்த எஸ்ஜிடி அப்படின்ற ஒரு எக்ஸாமும் சரி, யூஜிடிஆர்பி அப்படின்ற ஒரு எக்ஸாமும் சரி, நம்ம படிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 to 5 மாதங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம தெளிவாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி. போர்ஷன்ஸ் ஹெவின்றதை விட நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி தேர்வை தாண்டி இது ஒரு நியமன தேர்வு. இதில் யாரெல்லாம் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ண போகிறோம், ஜாப் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட். இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்ற ஒரு விளக்கம் பார்த்தோன்னா ஏற்கனவே நான் கொடுத்துருப்பேன். இப்படி நம்ம எஸ்ஜிடி எக்ஸாம் எடுத்தோம்னா டெட்டோட பேப்பர் 1 நம்ம கிளியர் பண்ணியிருந்தால் போதும். டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது 2013 இப்போ கரண்ட்டில் இப்போ 2025 நம்ம டில் நவுன் எக்ஸாம் எழுத நபர்களை இப்போ இன்றைக்கி எக்ஸாமில் ஏற்கனவே பேப்பர் கிளியர் பண்ண நபர்கள், இன்றைக்கி 83க்கு 22 கேள்விகள் போட்ட நபர்கள் யாராக இருந்தாலுமே இப்போ வரக்கூடிய தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்போ இது எலிஜிபிள் அது மட்டுமா சார் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சொல்லணும் அப்படின்னா, டெட் 12 முடிச்சுட்டு டிடேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்முடைய பேப்பர் 1 நம்ம கிளியர் பண்ணி வச்சிருக்க நபர்கள் இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருப்பாங்க. முதல்ல இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே விளக்கமாக இதுக்கு முன்னாடி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம், நம்மளுடைய ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் உங்களுக்கு இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இந்த வெற்றி தேர்வுக்கு நமக்கு தேவை என்னென்னா 120 கேள்விகள். 120 கேள்விகள் போட்டால் மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்கிற போகிற இருக்கும் போது, அப்போ அந்த 120 கேள்விகளை 3-4 மாதங்களில் எப்படி சாத்தியப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படும். அப்போ அதை எப்படி சாத்தியப்படுத்தணும், அதுக்கு ஒரு முறையான வழிகாட்டுதலும் ஒரு முறையான பயிற்சியும் தேவை. கரெக்டாக நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துட்டுனா அதை கரெக்டாக மூவ் பண்ணி கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வெற்றின்றது கிடைச்சிடும். இப்போ நமக்கு கொடுக்க போகிறது என்னென்னா உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸில் என்னெல்லாம் இருக்க போகுது சார் அப்படின்னா, நமக்கு பாருங்கள் ஆசான் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் போட்டிருக்காங்க. டைரக்ட் கிளாஸ் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் கொடுக்குறாங்க. இது 2025-26 இந்த தேர்வுக்கான ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. சார் இப்போ புக்கெலாம் மாற்ற போகிறாங்க சொல்கிறாங்க, ஸ்கூல் புக்ஸ்லாம் மாறிடுமா சார் அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் அந்த ஸ்லைடு இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்லைடு போட்டிருப்பேன், தெளிவாக போட்டிருப்பாங்க. 2027 மற்றும் 28 கல்வி ஆண்டில் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, பாடப்புத்தகங்களை மாற்றுறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த கல்வி ஆண்டில் நமக்கு பாடப்புத்தகங்கள் மாறுதான்னா கிடையாது, நமக்கு பாடப்புத்தகங்கள் மாறலை. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இப்போ நமக்கு கடைசியாக இருக்கிற எடிஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே நீங்கள் எந்த பாடத்திட்டத்தை படிக்கணும் அப்படின்றத ஒரு வரியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த கவலைகள் நீங்கள் பட தேவையில்லை. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு அதில் விளக்கங்கள் தெளிவாக இருக்கும். ப்ளஸ் அடிஷனலாக நமக்கு இந்த ஆசான் பேட்ச் என்னென்னா டெஸ்ட்டு, அதாவது பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு தமிழில் மற்றும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா குறிப்புகள் கொடுத்துருவாங்க. கொஷின் பேப்பரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைலிங்கல் தான் இருக்க போது. மொத்தம் ஒரு 5 மாத டியூரேஷன். எப்படி சார் நீங்கள் 5 மாதம் டியூரேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நம்மளுடைய முதல் தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி 3 தான் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு எக்ஸாம் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, நமக்கு ஏப்ரலுக்கு மேலே தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏப்ரல் 10ஆம் தேதிக்கிட்ட எலெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது நடக்குமானா கொஞ்சம் கஷ்டம் தான். 3 மாதங்களில் தேர்வுக்கு. ஏன்னா இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் 90 நாளுக்குள்ளே எக்ஸாம் வச்சு முடிக்கலாம். ஆனால் நமக்கு மார்ச் மாதம் ஒரு செக்மெண்ட் இருக்குது. மார்ச் மாதம் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அப்போ நம்ம அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம புரிஞ்சிட்டாலே போதும். ஸ்கூல் எக்ஸாம்ஸ் டைம்ஸில் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு இந்த எக்ஸாம் இது நம்ம இந்த எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், நமக்கு ஏப்ரல் தாண்டி தான் மே மாதம் தான் நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போகுது. அப்போ அந்த மே மாதம் வரைக்கும் நான் எப்படி நம்மளை தயார்படுத்துகிறோம் அந்த விஷயத்தை எப்படி, ஏன்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு போட்டு அழுத்திட்டாலும் ஒரு நாளைக்கு நம்மளால் இவ்வளோ தான் படிக்க முடியும், அவ்வளோ நேரம் தான் நம்மளால் படிக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை பார்க்கணும், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கணும், எல்லாம் பார்த்து அது ஒரு நாளைக்கு சார் ஒரு 4 மணி நேரம் தான் நான் ஒதுக்க முடியும், இந்த 4 மணி நேரத்தை நான் தெளிவாக படித்தா நான் வெற்றி அடைய முடியுமா அப்படின்ற ஒரு மாணவர்களுக்காக தான் இந்த ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். மொத்தம் ஒரு 23 தேர்வுகள் கொடுத்துருப்போம். 2300 கொஷின் இருக்கும். இந்த டெஸ்ட் எப்படி சார் இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தோன்னா டெஸ்ட் இருக்க போகுது. இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னா, உங்களுக்கு பாடத்திட்டத்துக்கான மொத்தப்படியான நோட்ஸ் பார்த்தோன்னா பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. மொத்த சப்ஜெக்ட்டுக்குமான 5 சப்ஜெக்ட்டுக்குமான முதல்ல என்ன சப்ஜெக்ட் இருக்குது, நமக்கு தேர்வில் எந்த சப்ஜெக்ட்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நமக்கு என்ன வரப்போகுது,
தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? ஏற்கனவே நம்மளோட இந்த டெட் எக்ஸாம் படிக்கும்போதே இதில் நம்ம பெரும்பான்மை படிச்சிடும். சார் இதோட ஸ்டாண்டர்ட் லெவல் என்ன சார் எக்ஸாம் நமக்கு கிடைக்க போகுதுன்னா, நம்ம ஒர்க் பண்ண போகிறது என்னென்னா செகண்ட் கிரேட் டீச்சர்னும் போது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் நம்ம பாடம் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கான கேள்விகள் எங்கேருந்து வரலாம் அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் தான் சார் கேள்வி வரும்னு சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6ஆம் முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் கேள்விகள் இருக்கலாம், அதாவது கொடுக்கப்படும், அது கேள்வி தரத்துக்கு மாற்றப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு முந்தைய தேர்வுகளில் நடந்த தேர்வுகளில் கேள்வித்தாள் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு அப்படி எடுத்துங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இந்த 3 பார்ட்டும் பார்த்தோன்னா வந்து 1லேருந்து 10th வரைக்கும் பார்த்தோன்னா இருக்குது. அதுவே சோஷியல் சயின்ஸில் பார்த்தோன்னா 11th 12thலையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ கேள்விகள் போயிருக்கு. அப்போ நம்ம படிக்கக்கூடிய செக்மெண்ட், ஏன்னா இது வந்து ஒரு நியமன தேர்வு. இந்த நியமன தேர்வில் நம்ம எப்படி வெற்றி பெறணும்னா மொத்த பேரை விட நம்ம வந்து ஸ்பெஷலாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். அப்போ நீங்கள் எங்கெங்கே படிக்கணும், என்ன தலைப்புகளை நீங்கள் படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். மொத்தம் இதில் 30 இருக்குது. இந்த 30 நம்ம எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஓட போகிறேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் எஸ்ஐ எக்ஸாம் நடந்திருக்குன்னு சொல்லிங்க. இப்போ எஸ்ஐ எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த எஸ்ஐ எக்ஸாமில் இருக்கிற மாணவர்கள் 7 நிமிடத்தில் 1600 மீட்டர் வந்து ஓடணும் அப்படின்றது ஒரு இலக்கு. அப்போ அந்த 7 நிமிடத்தில் 1600 மீட்டர் வந்து ஓட போகிறாங்க, 1500 மீட்டர் வந்து ஓட போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன முதல்ல தேவை, இன்றைக்கி நான் எவ்வளோ நேரத்தில் ஓடுவேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட வேகத்தை எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் மேற்கொள்வாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் சூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வந்து வைப்பாங்க. சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட், அதாவது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு 3/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு நம்மளுடைய அகாடமி சார்பில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஒரு இலவச தேர்வாக தான் பார்த்தோன்னா வந்து அந்த தேர்வு உங்களுக்கு நடக்கும். அந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகுனா, ரைட்டு நான் இவ்வளோ வந்துட்டேன், இன்னும் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் படித்தா நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே பிரதிபலிக்கும். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக தான் என்னது இந்த சூட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பார்த்தோன்னா நடக்கும். இந்த டெஸ்ட் அதான் ஏற்கனவே சொல்லியாச்சு, உங்களுக்கு வினாத்தாள் பொறுத்த வரைக்கும் பைலிங்குவலில் தான் வந்து இருக்க போது. இந்த டெஸ்ட் பேட்சுக்கான காசு, அதாவது நம்ம பயிற்சி கட்டணம் பார்த்தோன்னா 1200 டெஸ்ட் பேட்ச். இதுக்கான பிடிஎஃப் மொத்தமே நாங்கள் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவோம். இதை நீங்கள் ஆஃப்லைன் நம்மளோட பிரான்ச்லேருந்து டேரெக்டாக எழுதணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 rupees பார்த்தோன்னா வந்து ஃபீஸ் வரும். ரைட்டு, உங்களோட வாசனை எல்லா உயிரினும் இன்புட்டுருவாங்க. ரைட், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இதுக்கான சிலபஸ் சார் இந்த எங்களால் வந்து ஒரு வாரத்துக்கு எங்களால் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, மொத்தத்தையும் எங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு என்ன படிக்க முடியுமோ அதை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். நான் கேட்டது உங்ககிட்ட ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் எங்ககிட்ட கொடுங்கம்மா, நான் உங்களை பாஸ் பண்ண வச்சிடறேன் அப்படி தான் எல்லா மாணவர்கள்ட்டும் நான் சொல்கிறது. இப்போ இந்த சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட் என்னைக்கு எழுத போகிறீங்க, 3/1/2026 வரக்கூடிய சனிக்கிழமை இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க. இந்த டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் ஏற்கனவே என்ன 83 மார்க் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எடுத்திருக்கீங்க. 83 அதே பாட்டன் தான், 83 மார்க் நீங்கள் ஏற்கனவே எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் அந்த தேர்வில் வைக்கக்கூடிய முதல் தேர்வில் நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்கன்னா, ஒரு 80லிருந்து 100 கேள்விகள் நீங்கள் போடுவீங்க. ரைட்டுங்களா? அப்போ நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ கேள்விகள் தான் நமக்கு தேவைப்படுது, இன்னும் 20 கேள்விகள் தான் தேவைப்படுது. 40லிருந்து 20 கேள்விகள் தேவைப்படுது. அப்போ இந்த 40லிருந்து 20 கேள்விகள் எனக்கு தேவைன்னா நான் எந்த அளவுக்கு இன்னும் உழைக்கணும், எந்த அளவுக்கு நான் எஃபெக்டாக போடணும். ஃபஸ்ட் என்ன, இந்த நீங்கள் ஒரு 80லிருந்து 100 கேள்வி போடுறீங்கன்னா இந்த 80லிருந்து 100 கேள்வி போட்டது எந்த கேள்விகள்லாம் சரியாக போட்டிங்க அப்படின்னா ஒரு 50 கேள்விகள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போட்டிருப்பீங்க. மீதி இருக்கிற 100 கேள்விகளில் ஏதோ போடுவோம், ஏ போடுவோம், பி போடுவோம், சி போடுவோம் சொல்லிட்டு போடுவீங்க. அது கூட உங்களுக்கு 30 கேள்விகள் ஆட் ஆகிருக்கும். அப்போ ஆவரேஜாக நம்ம கணக்கு பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சது 50 கேள்விகள் தான். அப்போ மீதி எவ்வளோ கேள்விகள் இருக்குது, 100 கேள்விகள். அந்த தெரியாத 100 கேள்விகளை எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா 70க்கும் மேற்பட்ட கேள்விகளை எடுக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு டே அதாவது ஒவ்வொரு வாரமும் பார்த்தோன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய ஒர்க்கிங் பீரியட் நம்மளோட ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் என்னென்னா நமக்கு பார்த்தோன்னா ஸ்கூல்ஸ் தான் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு என்னென்னா, சரி எனக்கு படிக்க டைம் இருக்குது, டெய்லி டெஸ்ட் கொடுத்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாரம் தெளிவாக கொடுத்துருங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நமக்கு பாருங்கள் தேர்வு 1 பார்த்தோன்னா 11/1/2026 அன்றைக்கி நடக்க போகுது. இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் தமிழ் 6ஆம் வகுப்பு, அறிவியலில் 6ஆம் வகுப்பு, கணிதம் பாருங்கள் ஏபி ஜிபி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த தலைப்புகள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நான் படிக்கவும் வச்சுருக்கேன். அப்படின்னா இந்த தலைப்பை நீங்கள் படிக்கிறதுக்கு ஒழுங்காக உட்காந்து நம்ம படித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குன்னா ஒரு 2 நாட்கள் நீங்கள் உட்காந்து தெளிவாக படிச்சிங்கன்னா இந்த பாடத்திட்டத்தை முடிப்பீங்க. சார் இந்த நான் பாடத்திட்டத்தை நான் முடிக்கிறேன்,
நான் நல்லா 100% என்னோடய எஃபெக்ட் போட்டு நான் முழுக்க ஒட்டுக்காக கொடுக்குறேன். ஆனால் என்னால் வெளியில் 100% என்னால் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியலன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நபர்களுக்கும் பார்த்தோன்னா வந்து முழுமையான ஒரு செக்மெண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ எவ்வளோ தான் சார் வெளியே வரும் அப்படின்னோம்னா, இப்போ 150 கேள்விகள் கேட்குறாங்க, ஏற்கனவே நான் படித்த சப்ஜெக்ட் தான், ரிவிஷன் அப்படின்னீங்கன்னா இந்த பகுதியிலிருந்து நம்ம எவ்வளோ எடுக்க முடியுங்கன்னா ஒரு 80லிருந்து 110 கேள்விகள் தான் நம்மளால் சரியாக போட முடியும். ஏன்னா நம்ம எல்லா நபர்களும், நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு தேர்வு நம்ம படிக்கிறோம், ஒரு செமஸ்டர் எக்ஸாம் நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. செமஸ்டர் எக்ஸாம் முன்னாள் நல்லா படிப்போம், படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு மறுநாள் என்ன ஆகும், அதெல்லாம் மறந்து போயிடும், நீ கேட்டாலும் அது தெரியாது. அப்போ என்ன பண்ணால் நமக்கு ரிவிஷன்ஸ் தேவை. அது ரிவிஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு 70% தான் நம்மக்கிட்டேருந்து வெளியே வரும். அடுத்த தேர்வு எழுதுறீங்க, 70% தான் நமக்குள்ளேருந்து வெளியே வரும். அடுத்து 3வது தேர்வு எழுதுறீங்க, 70% வெளியே வருது. அப்போ 4வது தேர்வு எழுதுறீங்க, 70%. இது செக்மெண்ட்டில் உங்களுக்கு பாருங்கள், ஒரு தேர்வு வந்து பார்த்தோன்னா அறிவியலுக்காகவும், ஒரு தேர்வில் பார்த்தோன்னா சமூக அறிவியலுக்காகவும் தெளிவாக கொடுத்துருப்பீங்க. 4 தேர்வு எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னோம்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இந்த 4 வாரம் முழுசாக படிச்சதை உங்களுக்கு இது என்ன பண்ணுவோம், தெளிவாக வந்து ஒரு வாரம் முழுக்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுப்போம். அப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னும் போது, இப்போ என்ன பண்ணீங்க, நான் சார் முழுசாக படித்தேன், திருப்பி நீங்கள் முழுசாக தான் படிக்க போகிறீங்க. ஏற்கனவே 70% என்ன பண்ணீங்க, எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. இப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு போகும்போது உங்களோட எஃபெக்ட் எவ்வளோ ஆகுனா 75லிருந்து 80% கேள்விகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போடுவீங்க. அப்போ ஒரு 80% கேள்விகளுக்கு நம்ம தயார். இப்போ 4 தேர்வுக்கு ஒரு தேர்வுன்ற மாதிரி வந்துச்சு. அப்போ ஒரு 80%க்கு நீங்கள் ஆகிட்டீங்க, அடுத்த இதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு இருப்பீங்க. அடுத்து திருப்பி என்ன, இதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு போயிட்டே இருக்கும்போது 4 டெஸ்ட்டுக்கு ஒரு டைம், 4 டெஸ்ட்டுக்கு ஒரு டைம் பார்த்தோன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தோன்னா வந்துகிட்டே இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் வந்துச்சிங்களா, ரிவிஷன் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணோம், நடுவில் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் நடுவில் 1வது முதல் 5வது வரைக்கும் இருக்கிற தேர்வுகளை திருப்புதல் தேர்வாக வைப்போம். அதுக்கப்புறம் 6லிருந்து 17வது தேர்வு வரைக்கும் இருக்கிறத ஒரு திருப்புதல் தேர்வாக வைப்போம். அப்போ ஒரு பல்ஜாக நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டு எழுதுவீங்க. அப்படி பல்ஜாக எழுதும்போது ஒரு பாதி இருக்கிற செக்மெண்ட்டை என்ன பண்ணுவீங்க, முழுசாக முடிச்சுடுவீங்க. அப்போ ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ரைட்டு முடிச்சிடும். இது நமக்கு ஏன்னா நமக்கு இதுலேருந்து முழுசாக தெரிஞ்சிடும். 6லேருந்து 12th வரைக்கும் கான்செப்ட் தான் படிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாரம் இருந்தால் போதும். அப்போ அதுக்கு ஒரு வாரம் போட்டு உங்களுக்கு தனியாக அதில் வரக்கூடிய ஒரு கேள்வி 2 கேள்வி கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக உங்களுக்கு ஒரு தேர்வு பார்த்து நம்ம முடிச்சு வச்சுருப்போம். இதை முடிக்கும்போது 24/5/2026 ஃபஸ்ட்டு முழு மாதிரி தேர்வும் நமக்கு நடக்கும். ஃபுல் மாடல் எக்ஸாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக வந்து பார்த்தோன்னா நடக்கும். இந்த முழு மாதிரி தேர்வு எழுதும்போது நீங்கள் எவ்வளோ % முதல் முழு மாதிரி தேர்வு எழுதும்போது நீங்கள் முழுசாக உட்காந்து ஒட்டுக்காக படிக்கிறீங்க. அப்போ முதல் முழு மாதிரி தேர்வு எழுதும்போது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா 90லிருந்து 110 கேள்விகள் முதல் முழு மாதிரி தேர்வில் 150க்கு எடுப்பீங்க. அப்போ 2வது முழு மாதிரி தேர்வு வரும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணீங்கன்ற விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க. அப்படி புரிஞ்சுட்டு 2வது முழு மாதிரி தேர்வு போகும்போது 95லிருந்து 115 கேள்விகள் எடுப்பீங்க. அப்படியே 3வது முழு மாதிரி தேர்வு நீங்கள் போகும்போது 100லிருந்து 120 கேள்விகள் வந்து பார்த்தோன்னா எடுப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு 3 முழு மாதிரி தேர்வு போது 100லிருந்து 120 கேள்விகள் நீங்கள் எடுத்துருவீங்க. எடுத்து முடிச்சிட்டோம் சார், நாங்கள் 120 கேள்வி நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோடு நின்றாது. இது வரைக்கும் படித்தது எல்லாமே உங்களோட நார்மல் டெஸ்ட்டுக்கு. எக்ஸாமுக்கு முன்னாடி நமக்குள்ளே ஒரு உத்வேகம் தானாக பிறக்கும். ஹால் டிக்கெட்டு வந்தோடனே நம்மளை அறியாமல் நம்மளோட படிக்கக்கூடிய வேகங்கள் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக பார்த்தோன்னா அதிகரிக்கும். அப்போ அந்த வேகத்தோடு நீங்கள் படிக்கும்போது முழுசாக ஒட்டுக்காக போயிட்டு அந்த எக்ஸாம் மெயின் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது ஏற்கனவே எவ்வளோ ரெடிக்கு இருக்கீங்க, 100லிருந்து 120 கேள்விகள் ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் அப்படின்னு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் ஆகும். நார்மலாக உங்களை அறியாமலே நீங்கள் பூஸ்ட் ஆவீங்க. அப்படி பூஸ்ட் ஆகும்போது 110லிருந்து 130 கேள்விகள் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்குள்ளே பிறக்கும். புரியுதுங்களா? 110லிருந்து 120 கேள்விகள் எடுக்க உங்களாலே முடியும். இதெல்லாம் எப்படி சார் சாத்தியமானா, இதெல்லாம் சாத்தியம் இந்த தேர்வுகளில் முதல்லிருந்து கடைசி வரைக்கும் ஒழுங்காக கடைபிடிச்சு வந்தா. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதோ நான் வந்து கடைசி டெஸ்ட் வந்து எழுதுகிறேன் அப்படின்னாலாம் அதெல்லாம் முடியாது. முதல் தேர்வு எந்த ஒரு வெற்றிக்கும் பார்த்தோன்னா வந்து தொடர்ச்சியான பயிற்சி தான் நம்ம என்ன பண்ணோம், வெற்றியை கொடுக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு நம்ம கட் ஆஃப் எவ்வளோ தான் வரப்போகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 120 கேள்விகள் என்ன பண்ணலாம், கம்யூனிட்டி பேஸில் ஏறத்தால் பிஎஸ்டி வச்ச கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் பார்த்தோன்னா முன்ன பின்ன ஆகும். அப்போ நம்ம ஆவரேஜாக நம்ம எது கட் ஆஃபில் வந்துடுறோம், 120 கேள்விகள் வரும்.
அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சரியான பயிற்சி தான் தேவை. சரியான பயிற்சி ப்ளஸ் முயற்சி, அது இருந்தால் என்ன தான் நமக்கு வெற்றி தான். உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கும் வழிகாட்டுதல் கொடுக்குறதுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பார்த்தோன்னா தெளிவாக வந்து இருக்குது. இந்த டெஸ்ட் பேட்ச் நான் சேரணும் சார், இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன, நீங்கள் ஒன்றும் இல்லை நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி சார் எஸ்ஜியோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கனாலே நம்மளோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாமே மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அடுத்து ஏன்னா நம்ம ஏற்கனவே சக்ஸஸ் பண்ண பீப்புள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நம்பர்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டிங்களா? தொடர்ச்சியாக நீங்கள் பயணிச்சே வாங்க, வெற்றி நம்ம தான் இருக்கும். தேங்க்யூ.